நானும் என் வீட்டாரும் அப்படின்ற பாடலை ஃபாதர் பெக்மான்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு பாடலை சகோதரர் ஜான் ஜெபராஜ் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் அவ்வளோ அருமையான ஒரு பாடல். அந்த 2 பேரோட பாடலும் ரொம்ப ஹிட். எல்லா சர்ச்சிலையும் பாடிட்டுருக்காங்க. சகோதரர் ஜான் ஜெபராஜ், உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா ஆராய்ச்சி பண்ண நான் வரல. நீங்கள் தப்பு செய்வீங்களா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வரல. ஆனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மட்டும்தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆகவே மக்கள் உங்களை போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு யூடியூப்பில். நீங்கள் தயவு செய்து எங்கே இருந்தாலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு முதல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எல்லாரும் வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பாங்க. சகோதரர் ஜான் ஜெபராஜ், உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய அருமையான ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு ஞானத்தை தந்திருக்காங்க. ஒரு பெரிய கொடை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. தயவு செய்து ப்ளீஸ் உங்களோட பாடல்களை மக்கள் எங்கே போனாலும், எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த தியானமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் பெக்மான்ஸ் ஃபாதர் அப்புறம் ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் இவங்களோட பாட்டுங்களை தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாடுறாங்க, ஆர்சி சர்ச்சிலையும். ஆகவே சகோதரரே, நீங்கள் தயவு செய்து தலைமறைவாக இல்லாமல் உங்களோட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கடவுள் எப்போவுமே உங்களோட இருக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த வெளி உலகத்துக்கு வாங்க, நடந்த விஷயங்களை சொல்லுங்கள். நீங்கள் தலைமறைவாக இருக்க தான் மக்கள் உங்களை மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு நாம் விடக்கூடாது. சரிங்களா? கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுள். நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக மன்னிப்பார். ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவ அறிக்கையை சொல்லுங்கள். வெளிப்படையாக பாவ அறிக்கையை சொல்லுங்கள். கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுள். நாம் வணங்கும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பவர். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆம், ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.